நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். 2 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க. கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க. நல்ல கறவத்திறன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, சின்ன முதலீடு பெரிய லாபம் தரக்கூடிய மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் பூராமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. மாடு நல்லா முன்கணம் பின்கணத்தில் நல்ல வெயிட்டு மாடாக இருக்குது. மாடு நல்ல தரமான மாடு, நல்ல உடலமைப்பு, நல்ல காம்பு கட்டு, நல்ல மடிசட்டோட இருக்குதுங்க. மாடு ரெண்டுமே 2ஆம் ஈத்து மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. சுத்த செவலங்க, ஜெர்சி டைப்பு, பியூர் ஜெர்சியில் மாடு நல்ல வெயிட் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பளத்தோட இருக்கக்கூடிய மாடுங்க. 20 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. என்ன கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல மடிசெட்டோட இருக்குதுங்க. இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. கள்ளக்குறிச்சியில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டிலே இறக்கி விட்டு போயிடலாம். மாடு எவ்வளோ நெட்டு போக்கான மாடு பாருங்கள். நல்ல வெயிட்டு மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, எஸ்என்எஸ் ஃபேக்ட்ரி நல்ல தரமாக தரக்கூடிய மாடு. 4 காம்பு நல்லா சீராக இருக்குது பாருங்கள். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜோடி மாடை எடுத்துக்கலாம். இன்னொரு போடியில் ஒரு மாடு, அதுவும் நல்ல வெயிட் மாடுங்க. நல்ல நெட்டு போடு, நல்ல பின்கணத்தில் மாடு வேறு லெவல் தரம். நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடி செட்டுங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. 9 மாதம் சினையாக இருக்குது. இன்னும் 10 நாட்கள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 20 to 23 லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்கலாம். கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நல்ல காம்பெல்லாம் நல்ல பெரிய பெரிய காம்பு, நல்ல கட்டை காம்பில் அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நல்லா கொழுன்னு நல்ல குட்டியான மாதிரி இருக்குது பாருங்கள். மாடு போடியில் வேறு லெவல் தரங்க. பியூர் ஜெர்சி மாடுங்க. ரெண்டுமே பியூர் ஜெர்சின்னு சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் வச்சா கூட 40 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். தாராளமாக புக் பண்ணுங்க. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, அதிக லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு 40 லிட்டருங்கிறப்ப ஒரு நல்ல லாபம் ஒரே நாளில் எடுத்துக்கக்கூடிய மாடுகள் சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாட்டுகளோட ரேட்டு வித்தியாசம் இருக்கனால தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பணமே வேணாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.